friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல சூப்பரான ரெஸ்டாரன்ட் ஸ்டைல் பன்னீர் மசாலா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து வெரைட்டி ரைஸ், கீ ரைஸ், அப்புறமா வந்து புலாவ், நான், சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பரான சைடு டிஷ்ஷா இருக்கும். இது பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வெங்காயம் வதக்கி ஒரு மசாலா தயார் பண்ணனும். அதுக்கு ஒரு panல 2 டேபிள்ஸ்பூன் போல எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதுல ஒரு வெங்காயம் அது சும்மா ரஃப்பா கட் பண்ணி வச்சிருக்கேன். அது உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு வெங்காயம் லைட்டா வதங்கினதும் இதுல ஒரு துண்டு இஞ்சி, சின்ன பீஸ் இஞ்சில ஒரு துண்டு, அதை கொஞ்சம் சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். கூடவே 2 பல் பூண்டு அதையும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு 5 முந்திரி பருப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நம்ம வந்து வதக்கிடலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளியில் 1 எடுத்திருக்கேன். அதையும் இந்த மாதிரி ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துட்டு இந்த தக்காளியும் வந்து கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா சேர்க்குறதுக்கு முன்னாடி ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. மசாலாவுக்கு 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மல்லித்தூள், அப்புறமா காரத்துக்காக நான் வந்து 2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்க்கும்போது நமக்கு வந்து அந்த கலர் நல்லா வரும், காரம் வந்து கம்மியாக தான் இருக்கும். சாதாரண மிளகாய் தூள்னால் 1 டீஸ்பூன், இல்லை நம்ம காரத்துக்கு ஏற்ப நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கெட்டியான தயிர், ரொம்ப புளிப்பு இல்லாத தயிராக எடுத்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்துட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ இதை வந்து ஆறட்டும். இப்போ இதை ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக தண்ணி, நான் வந்து அந்த பேன்லேயே லைட்டாக தண்ணி சேர்த்து அலசி எடுத்துருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா அரைச்சி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அவ்வளோதான், மசாலா ரெடியாக இருக்குது. இப்போ அடுத்தது நம்ம வந்து பன்னீரை ரெடி பண்ணணும். அதுக்கு நான் இன்றைக்கி வந்து 200 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் மீடியம் சைஸ்டு பீஸஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள், அதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மிளகு தூள், கூடவே ஒரு 1/4லேருந்து 1/2 டீஸ்பூன் போல் மிளகாய் தூள், கடைசியாக தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து வச்சிடலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம லைட்டாக எண்ணெயில் போட்டு எடுக்க போகிறோம். நான் இன்றைக்கி வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன். எண்ணெய் சூடானதும் இதை வந்து ஒன்று ஒன்றா நம்ம உள்ளே வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும், ரொம்ப நேரம் நம்ம வந்து ஃப்ரை பண்ண அவசியம் இல்லை, சும்மா இதை வந்து லைட்டாக 2 சைடும் நம்ம வந்து போட்டு எடுத்துட்டாலே போதும். இப்போ ஒரு சைடு ரெடியானதும் அப்படி லேசாக திருப்பிட்டு இன்னொரு 1 நிமிஷம் போல் வச்சாலே போதும், ரொம்ப நேரம் வச்சிடாதீங்க. இந்த மாதிரி பன்னீருக்கு வந்து கொஞ்சம் ரெடியானதும் இதை எடுத்து நம்ம வெளியே வச்சிடலாம். மீதி இருக்கக்கூடிய எண்ணெய் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து கிரேவி ரெடி பண்ண போகிறோம். இப்போ நம்ம பன்னீர் ஃப்ரை பண்ணோம்ல, அதே எண்ணெயை தான் நான் வந்து இந்த பேனில் மாற்றியிருக்கேன். இது கூடவே வந்து இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லை இந்த எண்ணெய் போதும்னா நம்ம வந்து அப்படியே வெட்டுறலாம். சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் இதில் வாசனைக்காக ஒரு பிரியாணி இலை, 2 சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இதில் நம்ம ரெடியாக அரைச்சி வச்சுருக்கோம்ல மசாலா, அதை உள்ளே சேர்த்துடலாம். இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். நம்ம சேர்த்துட்டு இதை வந்து ஃபஸ்ட் நம்ம கொஞ்சம் நேரம் வேக வைக்கணும். அந்த மசாலா நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து தண்ணி சேர்க்கலாம். அப்போ தான் அந்த பச்சை ஸ்மெல் எல்லாம் இல்லாமல் நல்லா கரெக்டாக வெந்து வரும். கலந்து விட்டுக்கோங்க, அடி பிடிச்சிடக்கூடாது. ஏன்னா இது வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுனால அடி பிடிச்சிடக்கூடாது. இப்போ பார்த்தோம் அப்படின்னா லேசாக அந்த எண்ணெய் பிரிஞ்சு மசாலா நல்லா வெந்து வந்திருக்கு, நமக்கு பார்த்தாலே தெரியும். இந்த மாதிரி மசாலா நல்லா வெந்து வரணும். இப்போ இதில் வந்து நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் தண்ணியை. ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்துறாதீங்க, ஓரளவுக்கு. இப்போ இதில் வந்து கொஞ்சமாக சர்க்கரை, ஏன்னா நம்ம வந்து தக்காளி அந்த இதெல்லாம் சேர்த்துருக்கோம்ல, அதனால அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நான் வந்து கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் போல் சர்க்கரை சேர்த்துருக்கேன். இது வேண்டாம்னா நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா அந்த மசாலா நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடியாக வச்சுருக்கோம்ல பன்னீர், லைட்டாக ஃப்ரை பண்ணி ரெடியாக வச்சுருக்கக்கூடிய பன்னீரை உள்ளே சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் கசூரி மேத்தி, இது வந்து காஞ்ச வெந்தயக்கீரை, இதை சேர்க்கும்போது அதுக்கு வந்து ஒரு தனித்துவமான ஒரு டேஸ்ட்டும் வாசனையும் வரும். ஒருவேளை இது நம்ம வீட்டில் இல்லைன்னா நம்ம இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது சேர்க்கும்போது அந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் இது கிடைக்கும். இது வந்து நம்ம கை வச்சு க்ரஷ் பண்ணும்போது இந்த மாதிரி பவுடர் மாதிரி நமக்கு விழும். ஒருவேளை அப்படி நமக்கு வரல அப்படின்னா லைட்டாக பேனில் ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி க்ரஷ் பண்ணுங்கள், நமக்கு வந்து நல்லா அந்த பவுடர் மாதிரி வரும் நமக்கு. அப்படி சேர்க்கும்போது இன்னும் அந்த ஃப்ளேவர் வந்து நமக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்துட்டு இன்னொரு 2 நிமிஷம் இருக்கட்டும். அப்படி நல்லா கொதிச்சு வரணும். அந்த பன்னீர் மசாலா அந்த கசூரி மேத்தி எல்லாம் சேர்த்து கொதிச்சு வரும்போது இன்னும் அந்த ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் சின்ன சின்னதாக நறுக்கின மல்லி இலை சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சிம்பிளாக அழகாக செஞ்சு முடிச்சிடலாம். நம்ம ஈஸியாக இருக்கும் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு. அதே நேரம் நான், சப்பாத்தி, கொஞ்சம் அந்த
புலாவ் இல்லைனா வந்து ஜீரா ரைஸ், நெய்ச்சோறு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். டடா, அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான பன்னீர் மசாலா ரெடியாக இருக்குது. சப்பாத்தியா நைட்டுக்கு கவலைப்பட தேவையில்ல. நம்மளோட அழகான டேஸ்டியான பன்னீர் கிரேவி வச்சு நம்ம வந்து சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த மாதிரி கிரேவி செய்யும்போது நம்ம வந்து ரெஸ்டாரண்ட் சைடே போக தேவையில்ல. நீங்களும் கண்டிப்பாக அந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவையரம்புகள் மலரட்டும்.